إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما أكرم شاب شيخا لسنه إلا قيل الله له من يكرمه عند سنه أو كما قال عليهم الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு எங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான மார்க்கத்தை தந்திருக்கின்றான். இந்த மார்க்கம், இந்த தீன், இந்த ஷரீஅத் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடியது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம். எதை எடுத்துக்கொண்டாலும் எதை பார்த்தாலும் அதில் பல தத்துவங்கள், பல விஞ்ஞான ரீதியான அற்புதங்கள், இவைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உள்ளடக்கித்தான், உள்வாங்கிக் கொண்டதாகத்தான் இந்த அறிவுபூர்வமான மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிந்தவன், அவனுக்கு தெரியும். அல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனவே தெரிந்தவனினூடாக, அறிந்தவனினூடாக உருவாக்கி எங்களுக்கு தரப்பட்ட மார்க்கம் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. எப்படி ஒரு அறிவுபூர்வமான மார்க்கமாக இருக்கிறதோ அதே போல ஒரு வெளி நிறைந்த, விளிம்பியங்கள் நிறைந்த, பண்பாடுகள் நிறைந்த, மனிதாபிதமான பண்புகள் நிறைந்த, சகோதரத்துவ உணர்வுகள் நிறைந்த ஒரு மார்க்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஒரு பக்கத்தில் இரக்கம், அன்பு, பாசம், மக்களை பற்றிய கருணை, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ருஹமாஉ பைனஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சித்தரிக்கும் பொழுது, குர்ஆனில் சொல்லும் பொழுது எப்படி சொல்றான் என்றால், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக. சஹாபாக்கள் ருஹமாஉ பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் நேசித்து இரக்கம் காட்டி அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இதுல கருணையை பற்றி, அன்பு காட்டுதல், பிறரை மதித்து நடத்தல், பிறருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை, கண்ணியத்தை கொடுப்பது என்பது ஒரு அடிப்படையான ஒரு கடமை. அடிப்படையான ஒரு கடமை. குழந்தைகள் எப்படி பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறார்களோ அதை விடவும் எத்தனையோ மடங்கு கூடுதலாக குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்காக வேண்டித்தான் அனைத்தையுமே செய்கின்றோம்.
பெற்றோருக்காக வேண்டி வாழக்கூடிய குழந்தைகள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? குழந்தைகளுக்காக வேண்டித்தான் நாம் அனைத்தையும் செய்கின்றோம். நம் அனைவரும் அதற்காக வேண்டித்தான் செய்து கொண்டே இருக்கின்றோம், அதற்காக வேண்டி உழைத்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஒரு கணம் யோசிக்க வேண்டும், எனக்காக வேண்டி வாழ்ந்த பெற்றோருக்கு, எனக்காக வேண்டி வாழ்ந்த என்னுடைய பெற்றோருக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன், என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? என்ன அவர்கள் ஒரு நாள் கூட தனிய விடவில்லை, என்ன ஒரு நாள் கூட அவர்கள் தனிய விடவில்லை. என்னை பற்றி சுகம் விசாரித்துக் கொண்டே இருந்தார்கள், என்னுடைய நலனை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், என்னுடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்தார்கள். அவர்களுக்கு நான் மட்டுமல்ல குழந்தை, அவர்களுக்கு இன்னும் குழந்தைகள் இருந்தார்கள். ஆனால் எனக்கு அவர்கள் மட்டும்தான் தாய் தந்தை, வேறு யாரும் இல்லை. அவர்களுக்கு என்னை தவிர இன்னும் எத்தனையோ குழந்தைகள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு, எனக்கு அவர்களை தவிர வேறு யாரும் பெற்றோர்களாக இல்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த காலம் ஒரு நாலேஜ் பேஸ்ட் சமூகமாக இருந்தாலும், இந்த காலத்தில் வாழக்கூடிய சமூகம் ஒரு நாலேஜ் பேஸ்ட் சமூகமாக இருந்தாலும், வேல்யூஸ் எங்க போய்விட்டது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த வேல்யூ பேஸ் சமூகமாக நாங்கள் எப்ப மாறப்போறோம்? நாங்க எப்ப மாறப்போறோம்? எங்கள்கிட்ட எப்ப டிசிப்ளின் வரப்போகுது? ஒரு பெரிய ஒரு ஆலிமிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, முஸ்லீம்களுடைய விடிவு காலம் எப்ப வரும் என்று சொல்லி. அவர் சிரித்துக் கொண்ட கதை சிரித்துக் கொண்டே ஒரு பதில் சொன்னார். என்றைக்கு பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் அவர்களுடைய ஸ்லீப்பரை சரியாக கலட்டுவார்களோ அதற்கு பிறகு அதை பார்ப்போம் என்று சொல்லி. ஒரு பள்ளி வாசலுக்கு வரக்கூடியவர்களுடைய ஸ்லீப்பர்ஸ், அவர்கள் அணிந்து வரக்கூடிய பாத அணிகள் எப்படி கலட்டப்படுகிறது, அதிலிருந்து எங்களுடைய ஆட்டிடியூட், எங்களுடைய பழக்க வழக்கம், எங்களுடைய குணங்கள், எங்களுடைய டிசிப்ளின் அங்கிருந்து வெளியாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூட சொன்னார்கள், அதை கூட சொன்னார்கள். நீங்க பள்ளிக்கு வாரீங்க, ஜமாத்து நடந்து கொண்டிருக்குது, அப்பையும் அமைதியாகத்தான் வர வேண்டும், ஜமாத்தை பிடிக்கணும் என்று ஓடி வரக்கூடாது. இது ஹதீஸ், இது ஹதீஸ். பதட்டம், அவசரம், அடித்துக் கொண்டு வரணும், வாகனத்தை எவ்விடத்திலே போட்டுட்டு வரலாம், ஸ்லீப்பர்ஸ் எங்கட பாதனைகளை எவ்விடத்திலையும் எப்படியும் கலட்டி விட்டு வரலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, டிசிப்ளின் சொல்லித் தந்த மார்க்கம், அழகான பண்புகளை சொல்லித் தந்த மார்க்கம், அழகான வேல்யூஸ் சொல்லித் தந்த மார்க்கம். கொஞ்சம் ஒவ்வொருத்தரும், நான் என்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், நீங்க உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க, இந்த வேல்யூஸ் என்னிடத்தில் எத்தனை வீதம் இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், சமூக வலைத்தளங்கள்ல வைரலாக எல்லா இடத்திலையும் போன ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்திருப்பீங்க. ஒரு முஸ்லீம் தாயினுடைய ஜனாசா, ஒரு முஸ்லீம் தாயினுடைய ஜனாசா 6.5 வருஷம் ஒரு சிங்கள சகோதரர்களால் நடாத்தப்படக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்து கஃன் செய்யப்பட்டு சந்தூக்குல தூக்கி கொண்டு வராங்க. இந்த நாட்டில் 20 லட்சம் முஸ்லீம்கள் வாழ்றாங்க. நாங்க குர்ஆன், ஹதீஸ், மார்க்கம், இஸ்லாம் என்றெல்லாம் பேசுறோம். எங்கள்கிட்ட என்ன ஏற்பாடு இருக்குது இப்படிப்பட்ட முதியோர்களை அரவணைப்பதற்கு? என்னோட சமூகத்தில் இந்த எல்டர்ஸுக்கு என்ன கேயா, அவங்களை எங்க வச்சிருக்கிறோம்? இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு முதுமை இருக்கிறது, எனக்கு முதுமை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லுகிறான், ஹியூமன், மனிதனுடைய லைஃப் சர்க்கிள் ஒன்று இருக்குது. மனிதனுடைய லைஃப் சர்க்கிளை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعஃபின். நீங்க பிறக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை பலகீனமாகத்தான் படைத்தான். சின்ன பிள்ளைய பாருங்க, எதுவுமே செய்து கொள்ள முடியாது,
கண் இருக்குது, காது இருக்குது, எல்லாம் இருக்குது. பலகீனமாக உங்களை நான் படைத்தேன். எல்லா வகையான பலகீனமும் இருந்துச்சு. உம்மா தாய் தூக்கி நெஞ்சோடு சேர்த்தி பால் தந்தில்லாவிட்டால் பால் கூட குடிக்க முடியாது. ஒன்றுமே தெரியாது. ஹுவல்லதி வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. ஒன்றுமே தெரியாது. என்ற உம்மை யாரு, என்ற பால் எங்க இருக்குது, சாப்பாடு என்ன, ஒன்றுமே தெரியாது. எந்த எபிலிட்டியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான நிலையில எங்களை அல்லாஹ் படைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம ஜஅல மின் பஅதி ضعفின் குவ்வா. அதுக்கு பிறகுதான் நீங்க இன்றைக்கு உங்களை விட்ட ஆள் இல்ல, எனக்கு இவ்வளவோ செய்யலாம் என்ற பலம் இவ்வளவோ, எனக்கு இத்தனை அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் பிசிக்கல் ஃபிட்னஸ் இப்படி, என்ற மென்டல் ஃபிட்னஸ் இப்படி என்றெல்லாம் எங்களை நாங்க பேசிக் கொள்கின்றோம், எங்களை நாங்க புகழ்ந்து கொள்கின்றோம். என்ற வெல்த்தை பத்தி பேசுகின்றேன். பிறக்கக்குள்ள ஒன்றுமே இருக்க இல்ல, பிறக்கக்குள்ள எம்டியாத்தான் பிறந்தோம், வெறும் கையோட பிறந்தோம், ஒன்றுமே இருக்கல்ல, உடுக்கிறதுக்கு உடுப்பு கூட இருக்கல்ல, உடுக்கிறதுக்கு உடுப்பு கூட இருக்கல்ல, உடுப்பும் இல்லாமத்தான் உலகத்துக்கு வந்தோம். அதுக்கு பிறகு ஏதோ எல்லாம் இருக்குது என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். சும்ம ஜஅல மின் பஅதி ضعفின் குவ்வா. அது மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம், பிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கலாம், ஃபிட்னஸாக இருக்கலாம், அது எதாக இருந்தாலும் சரி. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், அதுக்கு பிறகு நடக்கும் சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் ضعفன் வஷைபா. அதுக்கு பிறகு ஒரு முதுமை பருவம் வரும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், ஆனா உங்களுக்கு அதை மேனேஜ் பண்ண சக்தி இருக்காது. அது உங்களோட இன்னமொத்தர் மேனேஜ் பண்ணுவாரு, கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாத்திலும் பலகீனம். உங்களுக்கு திங்கிங் பவர் இல்ல, டிசிஷன் மேக்கிங் பவர் இல்ல, உங்களோட ஃபிட்னஸ் முடிஞ்சு, உங்களோட மென்டல் ஹெல்த் இஸ் வீக். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுதான் லைஃப் சர்க்கிள். وَمَنْ نُعَمِّرْهُ نُنَكِّسْهُ فِي الْخَلْقِ. யாருக்கு வாழ்நாள் 60 விட கூடுமோ, 60 வயசை விட வாழ்நாள் கூடுமோ, அவர்களுக்கு என்ன செய்யும் என்றால் வாலிபத்துக்கு பிறகு வயோதிபம் வந்துவிடும். அதற்கு பலகீனமான, அதாவது பலமான காலத்துக்கு பிறகு பலகீனமான காலம் வந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். பள்ளிக்கு வாரத்துக்கு இன்னமொத்தல் உதவி தேவைப்படும், சாப்பாட்டு அள்ளி வாயில போட இன்னமொத்தல் உதவி தேவைப்படும், ஒரு டிசிஷன் மேக் பண்ண இன்னமொத்தலுடைய சப்போர்ட் தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு காலம் எனக்கு உங்களுக்கும் வரத்தான் இருக்கிறது. அதை விட்டும் அவாய்ட், அதை விட்டு எனக்கு வரமாட்டாது என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இப்ப யோசிங்க பார்ப்போம், எங்கட சமூகத்தில் இப்படிப்பட்ட வயோதிபர்களை அரவணைப்பதற்கு என்ன ஏற்பாடு இருக்கிறது? ஒவ்வொரு பள்ளிக்கும் சொல்றேன், ஒவ்வொரு பள்ளி வாசல் இதை பத்தி யோசிக்க வேண்டும். எல்டர்ஸ் ஹோம பத்தி நான் சொல்ல வர இல்லை, சீனியர் சிட்டிசன்ஸ் ஹவுஸ பத்தி நான் பேச வர இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், as a மஹல்லா, ஒரு கம்யூனிட்டி, ஒரு மஸ்ஜித் என்ற அடிப்படையில் எங்கட சரௌண்டிங்ல வாழக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க லோனின, தனிமையில வாழக்கூடியவங்க, தனிமையில வாழக்கூடியவங்க, பிள்ளைகள் யாரும் இல்ல. பிள்ளை யாரும் இல்லைன்னா 2 ஜாதி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, புள்ள கிடைச்சிச்சு, புள்ள பிறந்துச்சு, பிள்ளைகளை படிக்க வச்சாங்க, பிள்ளைகள் நல்ல மக்களாக மாறிவிட்டார்கள். ஆனா அவங்க யாரும் வாப்ப உம்மவோட இல்ல, அவங்க எல்லாரும் வேற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நான் சமூகத்துடைய வாழ்ந்து கொண்டு சொல்லுகின்றேன், ஏவோட பிள்ளைகள் யாரும் வர இல்லையா என்று கேட்டா கண்ணால கண்ணீர் கொட்டிக்கொண்டு சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்த்திருக்கின்றேன், கேட்டிருக்கின்றேன். அவங்க நல்லக வாழட்டுமே, ஏன் நாங்க அவங்களுக்கு டிஸ்டர்பாக மாறணும்? அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் பிள்ளைகளுக்காக வேண்டி நலவு நாடக்கூடிய பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில் வாழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அவர்களுடைய சோக கதைகள் ஏராளம்.
ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். ஆனால் அந்த குழந்தைகள் பெற்றோர்களை விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு இருக்கிற மார்க்கம், அவர்களுக்கு இருக்கிற சட்டம், அவர்களுக்கு இருக்கிற கட்டளை, அவர்களுக்கு இருக்கிற வேதனை வேற என்பதை குர்ஆன் பேசி இருக்கிறது. அதை பத்தி நான் சொல்ல வரல இன்னைக்கு. இன்னும் ஒன்று இருக்குது, முதியோர்கள் அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு சந்தர்ப்பமே கிடைக்கவே இல்லை. அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. திருமணம் முடிக்க இல்லைன்னா தனிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சாரர் இருக்கிறாங்க, திருமணத்தை முடித்தார்கள், நிக்காக செய்தார்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்க இல்லை. நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு யார் பொறுப்பு? இப்படிப்பட்ட முதியோர்களுக்கு யார் பொறுப்பு? எங்களுடைய சமூகத்தில் இஸ்லாம் நல்ல மார்க்கம், இஸ்லாமியர்கள் நல்லவர்கள் என்று இஸ்லாத்தை நம்பி குடும்பத்தை பகைத்துக் கொண்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, தொழிலை விட்டுவிட்டு இஸ்லாத்தில் வந்து சேர்ந்து கொள்றாங்க. அவங்களுக்கு தனிமை ஏற்படுகிறது. அவங்களுக்கு தனிமை ஏற்படுகிறது. அவர்களை அரவணைக்கிறதுக்கு, அவர்களை பார்க்கிறதுக்கு, அவர்களை சேர்க்கிறதுக்கு எங்களுடைய சமூகத்தில் ஏதாவது ஒரு ஏற்பாடு இருக்கிறதா? நான் அன்பாக சொல்லுகின்றேன், மஸ்ஜிது நபவியை நாங்க பின்பற்றுகின்றோம் என்றிருந்தால் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு சுஃபா இருக்க வேண்டும். அஸ்ஹாபு சுஃபாக்கள் மாதிரி. அஸ்ஹாபு சுஃபா என்று சொன்னா அவங்க நீங்க நினைச்ச வானம், அவங்க எல்லாரும் ஹதீஸுடைய கலையுடைய சஹாபாக்கள் என்று சொல்லி அவங்க யார் என்ற ஆதரவற்றவர்கள். அவங்களுக்கு குடும்பம் இருக்க இல்லை, அவங்களுக்கு குடும்பம் இல்லை, அவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டாங்க, அவங்களை அரவணைக்க யாருமே இல்லை. பள்ளி அரவணைக்க வேண்டும், பள்ளி அரவணைக்க வேண்டும். பள்ளி வாயிலுடைய நிர்வாகத்துக்கு சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாட்டிக்ஸ். எங்கட ஊர்ல இத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்கட ஊர்ல இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆதரவற்றவர்கள், முதியோர்கள். அவர்களை மக்ரிபுக்கு பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து இஷாவுடைய தொழுகையை தொழுவதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான அரவணைப்பை செய்து அவர்களை வீடுகளுக்கு அனுப்பி வைப்பது, வீடுகளிலே கொண்டு போய் விட்டு விட்டு வருவது சமூகத்துடைய பொறுப்பு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதனுக்கு இருக்கிற ஆகப்பெரிய ஒரு நோய் தான் தனிமை, லானினன்ஸ். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி வாழ்றாங்க? அவங்கள பார்த்து யாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லவும் இல்லை, அவங்க யாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட தனிமையில பெரிய ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டில் அந்த பிரச்சனை இன்னும் வேகமாக வரும். ஏனென்றால் பேர்த் வந்துட்டு பிறப்பு வீதம் ரொம்ப குறைவாக இருக்கிறது, முதியோர்கள் பெருகி கொண்டு போறாங்க. இது பெரிய ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூ, இந்த அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லி, திண்ணை தோல சஹாபாக்கள் என்று சொல்லி இருந்தவங்க யாருண்டா? வீடு இல்லாதவங்க, குடும்பம் இல்லாதவங்க, ஆதரவற்றவர்கள், தனிமையில வாழக்கூடியவர்கள், இஸ்லாத்தை நம்பி வந்தவர்கள். அவங்களுக்கு போறதுக்கு இடமில்லை. இலங்கை முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் இதுல மிக மோசமான கலாச்சாரம். அப்படிப்பட்டவர்களுக்கு பொன் கொடுக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவருடைய குடும்பத்துக்கு எங்களுடைய மக்களை கொடுக்க மாட்டார்கள். என்ற இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் புதிய முஸ்லீம்கள் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய கலாச்சாரம் நபியினுடைய காலத்தில் இருந்திருக்கும் என்றிருந்தால் சஹாபாக்களுக்கும் பொன் கிடைத்திருக்க மாட்டாது, சஹாபாக்களுக்கும் திருமணம் நடந்திருக்க மாட்டாது. ஏன் அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தானே. மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். இது ஒரு சமூக பணி, இது ஒரு சோசியல் ஒர்க். ஒவ்வொரு பள்ளியும் இந்த கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். எங்களோட ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க முதியவர்கள்? இவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் ஹதீஸ் மிக தெளிவாக பேசி இருக்கிறது. நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லுகின்றேன். ஹதீஸ் வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், முதியோர்கள் எப்படி கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ஹதீஸ் வந்திருக்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதியோர்களை கண்டால் அவர்கள் சலாம் சொல்லுவதற்கு முன்னால் நீங்க தான் சலாம் சொல்ல வேண்டும். சலாத்தை கொண்டு அவர்களை வரவேறுங்கள். யுஸல்லிமு ஸகீரு அலல் கபீர் ஹதீஸ் இது. சிறுவர்கள், வயதுல சின்னவங்க பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அது சின்ன தம்பி பெரிய நானக்கு. ஊரில் இருக்கிற வாலிபர்கள் வயோதிபர்களுக்கு, குழந்தைகள் பெற்றோருக்கு,
மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மிக அன்பாக சொல்லுகின்றேன். அந்த சலாத்தையும் சும்மா சொல்ல வானம், அர்த்தத்தை விளங்கி சொல்லுங்க. அர்த்தத்தை விளங்கி சொல்லுங்க. நீங்க துஆ செய்யுங்க அவங்கள பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் அல்லாஹ்வுடைய காணிக்கை உங்களின் மீது உருவாகட்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒருத்தர் விளங்குற மொழியில சலாம் சொன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு விளங்குற மொழியில் ஒருத்தர் சலாம் சொன்னா எப்படி இருக்கும்? உங்களை சந்திச்சவங்கள்ட்ட சொன்னார் அல்லாஹ்வோட வாழ்நாள் நிறுத்தி வைக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை தரட்டும் என்று தமிழ்ல ஒருத்தர் நீங்க விளங்குற லாங்குவேஜில் உங்களுக்கு சொன்ன எப்படி சந்தோஷமாக இருக்கும்? சலாத்தை சொல்லக்குள்ளேயும் அந்த உணர்வை கொண்டு வாங்கோ. சலாம் என்றது சும்மா ஒரு அரபிக் வேர்ட் அல்ல, அது ஒரு பிரார்த்தனை, அது ஒரு துஆ, அது அவர் விஷ் பண்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய காணிக்கை உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி அவருக்கு துஆ செய்கின்றோம். இது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாத்தை பத்தி சொல்லி தந்தாங்க. முதலாவது சலாத்தை கொண்டு ஆரம்பிங்க. பெரியவர்களை கண்ட அப்படியே ஓரமா போக வானம், பெரியவர்களை கண்ட ஒதுங்கி போக வானம். சலாம் சொல்லி அவர்களை வரவேறுங்கோ என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இரண்டாவது சொல்லி இருக்குது, ஆரம்பத்தில் சொன்னேன், எங்கட சின்ன பிள்ளை கிளைக்கு சின்ன பிள்ளைத்தனம் இருப்பது போல வயசு வந்துட்டா சின்ன பிள்ளைத்தனமும் திரும்பி வந்துவிடும். அப்ப என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகளுடைய தவறுகளை கண்டாலும் காணாம இருப்பது போல, அவர்கள் என்னதான் செய்தாலும் செல்லமே என்று அரவணைப்பது போல, அவர்கள் என்னதான் குத்தம் செய்தாலும் தவறு செய்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பது போல, வீட்டில சமூகத்தில பள்ளிவாசலுடைய வளாகத்தில இருக்கக்கூடிய வயோதிபர்கள் ஏதாவது ஒன்றை செய்து விட்டால், அவர்களால் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை இரக்கமாக நடத்தாட்ட வேண்டும். வலா தன்ஹர்ஹுமா, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. உங்களோட பெற்றோர்களுக்கு சிறுபிராயம் வந்து விட்டது, சின்ன பிள்ளையாக மாறிவிட்டார்கள். வலா தன்ஹர்ஹுமா, வலா தன்ஹர்ஹுமா. நாங்க சின்ன காலத்தில் என்னெல்லாம் செஞ்சிருப்போம்? எங்களுடைய பெற்றோர்கள் கண்டித்திருந்தால், தண்டித்திருந்தால், ஓரமாக்கி இருந்தால், ஒதுக்கி இருந்தால் எப்படி இருக்கும்? பெற்றோர்களுடன் மட்டுமல்ல, முதியோர்களுடன் என்ற திருமணம் முடிக்க இல்ல, முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள், திருமணம் முடித்து விட்டார்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்க இல்ல, முதுமை பருவம் வந்து விட்டது, குழந்தை பாக்கியம் கிடைத்தது, ஆனால் என்ன செய்ய? அந்த குழந்தைகள் பாக்கியமற்ற குழந்தைகளாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட முதியவர்களை எங்களுக்கு விட்டுவிட முடியுமா? ஓரமாக்க முடியுமா? ஒதுக்கி வைக்க முடியுமா? நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். எனவே அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், முதியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சமூகம் உடனடியாக சிந்திக்க வேண்டும், அவசரமாக சிந்திக்க வேண்டும். வைத்தியசாலைகளில் போய் பார்த்தால் அட்மிட் பண்ணிட்டு போனாங்க, டிக்கெட் வெட்டப்பட்டிருக்குது, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, கூட்டிக் கொண்டு போக யாரும் வர இல்லை. மிம்பர்கள்ல சொல்ல வேண்டி இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல் இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் உம்மா இருக்கிறா, யாரு சரி விருப்பம் உண்டா எடுத்துக்கொண்டு போய் அவங்கள பராமரிங்கோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மிம்பர்கள்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு இந்த சமூகத்தினுடைய விளிம்பியம், இந்த சமூகத்தினுடைய பண்பாடு, இந்த சமூகத்தினுடைய வேல்யூஸ் போய்விட்டது என்பது தான் கவலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க. எப்படிப்பட்ட சமூகம் என்றா, பெரியவர்கள் எப்படி தெரியுமா மதிச்சாங்க? ஒரு வரலாறு ஹதீஸ் சொல்ற கேளுங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் வைத்துக்கொண்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. மரங்கள்ல ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் மனிதனை போலன்னு சொன்னாங்க. இன்ன மினல் அஸ்ஜாரி ஷஜரத்தன் மஸலுஹு கமஸலில், அதாவது மரங்கள்ல ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு உதாரணம், அந்த மரம் யாரை போலன்னா ஒரு மனிதனை போலன்னு சொன்னாங்க. ஃபபக்க அன்னாசு பில் பாதியா, அங்கிருந்து எல்லா மக்களும் மரங்கள் என்று சொல்லும் பொழுது காட்டில் உள்ள மரங்களை எல்லாம் பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மரம், இந்த மரம், அந்த மரம், இந்த மரம், யாருமே சொல்ல இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜாதி மரத்தை சொன்னாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னாங்க, இந்த மரமும் அல்ல, அது ஈச்சப்பழ மரம் என்று சொல்லி ஈச்சப்பழ மரத்தை சுட்டிக்காட்டினார்கள். ஏனென்றால் அந்த மரத்தினுடைய எதுவுமே வீணாகிறதில்லை. இலையையும் பாவிக்கலாம், குச்சியையும் பாவிக்கலாம், கம்பையும் பாவிக்கலாம், பழத்தையும் பாவிக்கலாம், அதில் இருக்கிற முத்தாம கொட்டின பழத்தையும் பாவிக்கலாம். எதுவுமே வீணாகிறது இல்லை. அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் பிரயோசனம் தரக்கூடியது. அதனால அந்த மரம், அந்த மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் அந்த ஈச்சப்பழ மரம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினதுக்கு பிறகு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு 14-15 வயது நிரம்பிய வாலிபர் தன்னை வாப்பாட்ட சொன்னாரு, அது எனக்கு தெரியும் ஈச்சப்பழ மரம் தான் என்று சொல்லி, எனக்கு ஏற்கனவே தெரியும் அதற்குரிய பதில் இது தான் என்று சொல்லி, ஆனா வயசுல மூத்தவர்கள் இருக்கிற சபையில நான் பதில் சொல்லுவது அவர்களை அவகௌரவப்படுத்தின மாதிரி இருக்குமே என்று ஒரு வேல்யூஸ சொல்லி தந்தாங்க. ஒரு வேல்யூஸ். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமூகம். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மகனை பார்த்து, மகான் நீ அவடத்துல பதில் சொல்லி இருந்தா ஏண்ட மகன் என்ற பெருமை எனக்கு இன்னும் வந்திருக்குமேண்டாங்க. மகன் சொன்னாரு வாப்பாவை பார்த்து, என்னால் உங்களுக்கு பெருமை வருவதை விடவும் என்னால் ஒரு சமூகம் என்ன செய்யப்படக்கூடாது, தாழ்த்தப்படக்கூடாது. இந்த வேலை செங்க. இன்றைக்கு 2 பேர் வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சபைக்கு. 2 பேர், 2 சஹாபாக்கள். ஒரு சமூகத்தை பத்தி பேசுறதுக்கு, ஒரு கம்யூனிட்டி இஷ்யூவை பத்தி பேசுறதுக்கு வந்தத்துல சின்ன சஹாபி பேச ஆரம்பிச்சிட்டாரு, சின்னவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நிறுத்தினார். நில்லு, கப்பிர் கப்பிர், பெரியால பேச விடு, பெரியால பேச விடு. சின்ன பிள்ளை பேசவான கொஞ்சம் அமைதியாக இருந்து கேளுங்க பெரியாக்கள் பேசுறத. எங்கட மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்த வேல்யூஸ் இதுதான். கப்பிர் கப்பிர், பெரியவர்களை பேச வைங்க. அவர் பேசட்டுமே, ஏன் நீ பிரசன்ட் பண்ணுகின்றாய்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்படி ஏராளமான வேல்யூஸ் சொல்லி தந்த இஸ்லாம் முதியோர்களை பத்தி, வயோதிகர்களை பத்தி நாங்க ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டும். இந்த வேல்யூஸ மேற்கத்திய உலகத்தில் வைத்து பார்த்தா சீனியர் சிட்டிசன்ஸ் என்று சொல்லி அவர்களுக்கு வச்சிருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அவர்களுக்கு வச்சிருக்கிற எல்லாம் நல்லம், ஆனா அவர்களுடைய தனிமையை யாராலையும் போக்கலாது. அவர்களுடைய தனிமையை போக்குறதுக்கு எந்த வழியும் இல்லை. ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்ஸ், லானினன்ஸ், தனிமையில வாழக்கூடிய முதியோர்கள் என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பர்ஸ் இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் முதியோர் இல்லங்கள்ல, கேம்புகள்ல, சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம்ல தனிமையில வாழ்றாங்க. அன்பாக சொல்றேன் வாலிபர்களே, அன்பாக சொல்றேன் வாலிபர்களே, பெற்றோர்களை அப்படி அனுப்பி வைத்து விட வேண்டாம். அப்படி அனுப்பி வைத்து விட வேண்டாம். நீங்க அனுப்பினா, நான் சொல்ல இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அனுப்பினதே ஒரு உம்மவ வாப்பவத்தான், ஆனா உங்களை உங்களோட எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அனுப்பி வைப்பாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா அக்ரம முஸ்லிமுன் மா அக்ரம ஷாபுன் ஷைஹன் லிசின்னிஹி. எந்த ஒரு குழந்தை, எந்த ஒரு வாலிபன், யூத், ஒரு வயோதிபரை அவருடைய வயசுக்காக வேண்டி, இவர் வயசுல மூத்தவர் என்பதற்காக வேண்டி மட்டும் கண்ணியப்படுத்தினால், சங்கைப்படுத்தினால், மரியாதை செய்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வாலிபனுடைய முதுமை பருவத்தில் அவனை கண்ணியப்படுத்த, சங்கைப்படுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு போதுமானவர்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்று சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தொழாதவனுக்கு தண்டனை ஆகிரத்தில் கிடைக்கும். சில பாவங்களுக்கு தண்டனை ஆகிரத்தில் கிடைக்கும், சில பாவங்களுக்கு தண்டனை வாழ்க்கையிலேயே கிடைத்துவிடும். சொன்னாங்க, ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அதுல ஒரு பாவம் ஜினா. இதா ஸனைத பிகௌமின் பிஅல்ஃபை திர்ஹமின்
நீங்க ஒரு கூட்டத்தில் பணம் கொடுத்து 2000 ரூபாய் பணம் கொடுத்து நீங்க ஜினா செய்வீங்க என்றிருந்தால் உங்களோட குடும்பத்துக்கு 25 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு ஜினா செய்ய ஒத்த வந்துடுவான், மறந்துடாதேன்னு சொன்னாங்க. சில பாவம் இன்றைக்கு செஞ்சா நாளைக்கு ரிசல்ட் கிடைக்கும். தாய்மாருக்கு சொல்லுகின்றேன், உங்களுக்கு ஒரு மாமி, ஆனா நீங்க பல பேருக்கு மாமியாக ஆக போறீங்க, மறந்து விட வேண்டாம். நீங்க ஒரு மாமியத்தான் உங்களுக்கு துன்புறுத்த இயலும், ஆனா உங்களுக்கு வர இருக்கிற எல்லா மருமக்களும் சேர்ந்து உங்களை துன்புறுத்துவாங்க. அது இன்னைக்கு கண்ணால பார்த்து கொண்டிருக்கின்றோம். என் வாப்ப உம்மாவை நான் அவமானப்படுத்தினா எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அவமானப்படுத்துவாங்க. மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல பால்படுத்தும் பொழுது அதுக்கு கிடைக்கிற சென்டென்ஸ் இந்த உலகத்திலே கிடைச்சிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நிலைமையை விட்டு பாதுகாப்பானாக. மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், சமூகம் கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளியும் யோசிக்க வேண்டும். ஒரு அஸ்ஹாபு சுஃபா, எங்கட ஊர்ல எங்கட பள்ளியில ஒரு சுஃபா இருக்குது, ஆதரவற்ற மக்களை அரவணைப்பதற்கு. அது முதியோராக இருக்கலாம், இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாத்தை படிக்க வந்த மக்களாக இருக்கலாம், மாற்று மதத்தை சார்ந்த மக்களாக இருக்கலாம். முதியவர்கள் அவர்களுக்கான ஒரே ஒதுங்கும் தளம் அது. அதில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம், மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுப்போம், எங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியை காட்டுவோம், எங்களோட பண்பாட்டை காட்டுவோம், எங்களோட அரவணைப்பை காட்டுவோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை ஆக்கி வைப்பானாக. நம் அனைவருடைய முதுமை பருவத்தையும் நல்லதாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், கேவலமான வாழ்க்கையை விட்டு பாதுகாத்துடுவாயா, கேவலமான முடிவை விட்டு பாதுகாத்துடுவாயா. எங்களுடைய குழந்தைகளுக்கு ஈமானையும் அகலாக்கையும் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுப்பாயாக. எங்களுடைய வாலிபர்களை நெறிப்படுத்துவாயாக. பெற்றோர்களை பாதுகாத்தருள்வாயாக. முதியவர்களுக்கு ஆயுளை நீடித்து வைப்பாயாக. சரீர சுகத்தை நசீபாக்குவாயாக. அவருடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.